வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். இப்போ ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்னா என்ன? டபுள் இன்டகிரல் எவாலுவேட் பண்ணும் பொழுது சம் சுச்சுவேஷனில் அந்த ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த இன்டகிரேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் எவாலுவேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எவாலுவேட் பண்ணால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். இப்போ நம்ம அந்த இன்டகிரேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணும் பொழுது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்டகிரேஷனோட லிமிட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். அப்புறம் இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் சில விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது என்னென்னா, இப்போ இன்னர் இன்டகிரலோட லிமிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அதே மாதிரி இன்னர் இன்டகிரலோட லிமிட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாக இருந்தால் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்குவோம். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் டயக்ராம் ரொம்ப முக்கியம். அப்போ கொடுத்துருக்கிற லிமிட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும்னா டயக்ராம் ட்ரா பண்ணிடணும். அப்புறம் அந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் எவாலுவேட் பண்ணுவோம். அப்போ அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு வேணும். பேரபோலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா, சர்க்கிள், ஸ்ட்ரைட் லைன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு வேணும். அப்புறம் இஃப் த இன்டகிரேஷன் இஸ் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கீப்பிங் ஒய் எஸ் கான்ஸ்டன்ட் தென் கன்சிடர் த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும் பொழுது ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூ லிமிட்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி இஃப் த இன்டகிரேஷன் இஸ் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான நியூ லிமிட்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நியூ லிமிட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலா நம்ம ஃபஸ்ட்டு இன்னர் இன்டகிரலை எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறமேலா அவுட்டர் இன்டகிரலை எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸாம்பிள் 1, சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இன் இன்டகிரல் 0 to a இன்டகிரல் x to a x squared plus y squared dy dx and hence evaluate it. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இன்டகிரலில் இன்னர் இன்டகிரலோட லிமிட்ஸ் பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கப்புறமேலா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஆனால் ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலா எவாலுவேட் பண்ணுங்கன்றான். இப்போ கொடுத்துருக்கிற ஆர்டர் dy dx. அப்போ ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறமேலா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ ஆர்டரை நம்ம எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணும் பொழுது அது கரஸ்பாண்டிங்காக நம்ம லிமிட்ஸையும் சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ எக்ஸோட லிமிட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இன்னர் இன்டகிரலோட லிமிட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் கண்டுபிடிக்கணும், எக்ஸோட லிமிட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்டில் கண்டுபிடிக்கணும். இன்னர் இன்டகிரலோட லிமிட்ஸ் தான் எக்ஸு. அப்போ எக்ஸோட இன்னர் இன்டகிரலோட லிமிட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒய்யோட லிமிட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ ஹியர் த லிமிட்ஸ் ஃபார் ஒய் வேரிஸ் ஃப்ரம் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் த லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இங்கே கணக்கில் ஒய்யோட லிமிட் எக்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸோட லிமிட் 0 டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட லிமிட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லையும் ஒய்யோட லிமிட்டை கான்ஸ்டன்ட்லையும் கண்டுபிடிக்கணும். அப்போ அவர் ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் இஸ் த ஏரியா என்க்ளோஸ்டு பிட்வீன் த 4 லைன்ஸ். என்னென்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to x, இந்த லைன் தான் y is equal to x. அதுக்கடுத்து y is equal to a, இந்த லைன். அதுக்கடுத்து x equal to 0, அதான் y axis. அப்புறம் x equal to a, இந்த வெர்டிக்கல் லைன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ இந்த ஷேடட் ஏரியா தான் நமக்கு தேவையான ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ இதை இப்போ நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். The given integral is, இங்கே கொடுத்துருக்கிற இன்டகிரல் என்னன்னா இன்டகிரல் 0 to a இன்டகிரல் x to a x squared plus y squared dy dx. ஸோ ரெக்கார்டு ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷனை டயக்ராமில் காமிச்சிருக்கோம். நவ் வி ஹாவ் டு சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனை சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை செகண்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்.
அப்போ இந்த டயக்ராம்லேருந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வந்து எடுத்துக்கிறோம். அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பு எப்படி வேரி ஆகுதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி வேரி ஆகுது. அப்போ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 டு ஒய். அப்புறம் இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறோம். அப்போ when we slide this strip along vertical டைரக்ஷனில் வந்து மூவ் பண்ணும்போது நமக்கு ஒய்யோட லிமிட் வேணும். அப்போ ஒய்யோட லிமிட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to 0, y is equal to a. அப்போ y varies from 0 to a. அப்போ the region of integration is shown in the diagram. The given integration is integral 0 to a, integral a to x, x squared plus y squared dy dx. இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனை சேஞ்ச் பண்ணணும். That is, our integration should be first with respect to x and then with respect to y. அப்போ first integration is with respect to x அப்படின்னா நம்ம y-ஐ கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ x-ஐ பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணும் பொழுது ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பு வந்து இங்கே என்னென்னா x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு y அப்படின்னு வேரி ஆகுது. அப்போ ஃப்ரம் த டயக்ராம் ஃபார் த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பு x வேரிஸ் ஃப்ரம் 0 டு y. இப்போ இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வெர்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்லைட் பண்ணி விட்றோம். அப்போ வெர்டிக்கலாக மூவ் பண்ணும்பொழுது அலாங் த வெர்டிக்கல் டைரக்ஷன் ஒய்யோட லிமிட் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னா 0 டு a அப்படின்னு வேரி ஆகுது. அப்போ தேர்ஃபோர் அந்த கிவன் இன்டெக்ரல் எப்படி மாறும் அப்படின்னா இன்டெக்ரல் 0 டு a இன்டெக்ரல் x டு a x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் dy dx அப்படின்றது எப்படி மாறிடுதுன்னா இன்டெக்ரல் 0 டு a இன்டெக்ரல் 0 டு y x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் dx dy. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்டகிரேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் இன்னர் மோஸ்ட் இன்டகிரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், அதுக்கப்புறமேலாம் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இன்டகிரல் 0 டு a இன்டகிரல் 0 டு y x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் dx dy. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணும் பொழுது இன்டகிரல் 0 டு a அப்படியே இருக்குது. அந்த எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸை பொறுத்து பண்ணால் x கியூப் பை 3, அப்புறம் ப்ளஸ் y ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு, அப்புறம் அதோட லிமிட் வந்து 0 டு y அப்ளை பண்ணணும். அந்த dy அப்படியே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா அப்பர் லிமிட் y போடணும், அப்புறம் மைனஸ் போட்டு எக்ஸுக்கு பதிலாக லோவர் லிமிட் 0 போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் y போட்டால் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இன்டெக்ரல் 0 டு a y கியூப் பை 3 ப்ளஸ் y ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய்னு வரும். தட் இஸ் y கியூப். அப்போ y கியூப் இன்ட்டு dy. லோயர் லிமிட் 0 போடும்பொழுது எல்லாமே வேனிஷ் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இன்டெக்ரல் 0 டு a y கியூப் பை 3 ப்ளஸ் y கியூப் dy. அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ இதை ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் 1/3 கான்ஸ்டன்ட்டு y கியூபை பண்ணால் y பவர் 4/4, அப்போ y பவர் 4/12ன்னு வந்துடும். அப்புறம் ப்ளஸ் அந்த y கியூபை இன்டெகிரேட் பண்ணால் y பவர் 4/4, அப்புறம் லிமிட் வந்து 0 டு a. அப்போ yக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் a போடணும், அப்புறம் மைனஸ் yக்கு பதிலாக லோயர் லிமிட் 0 போடணும். அப்போ yக்கு பதிலாக அப்பர் லிமிட் a போட்டால் a பவர் 4/12 ப்ளஸ் a பவர் 4/4, அப்புறம் லோயர் லிமிட் 0 போடும்போது எல்லாமே வேனிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு a பவர் 4/3 அப்படின்னு வந்துருச்சு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இன் இன்டெக்ரல் மைனஸ் a டு a இன்டெக்ரல் 0 டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்டு x dy dx dy அண்ட் ஹென்ஸ் எவாலுவேட் இட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் இன்டெக்ரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாக இருக்குது, நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இன்னர் இன்டெக்ரலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக மாற்றும் போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அதோட லிமிட்டையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ ஹியர் த லிமிட்ஸ் ஆர் எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்டு அண்ட் y வேரிஸ் ஃப்ரம் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a டு ப்ளஸ் a. இப்போ ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்றது என்னென்னா த ஏரியா என்க்ளோஸ்டு பிட்வீன் த கிவன் லிமிட்ஸ், அதாவது த கர்வ் x ஈக்குவல் டு 0, அதாவது y axis, and then x equal to root of a squared minus y squared, that is the semicircle. அப்புறம் y is equal to minus a, அப்புறம் y is equal to plus a. அப்போ this is the region of integration we have to evaluate. இந்த shaded area தான் நம்ம evaluate பண்ணக்கூடிய region. இப்போ given integral என்னன்னா இன்டெக்ரல் மைனஸ் a டு a இன்டெக்ரல் 0 டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் x dx dy. அதை டயக்ராமில் நம்ம காமிச்சிருக்கோம். நவ் வி ஹாவ் டு சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணோம்.
அப்போ ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பு, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பு ஒய் வேரிஸ் ஃப்ரம் -√(a²-x² to +√(a²-x²). அதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை நம்ம ஹரிசாண்டலாக திருப்புறோம். அப்போ ஹரிசாண்டலாக மாற்றிட்டோம்னா அப்போ எக்ஸோட லிமிட்ஸ் வேணும். அப்போ when we move this strip along ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு இந்த ஸ்ட்ரிப்பை மூவ் பண்ணிட்டோன்னே எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to a, எக்ஸோட லிமிட் வந்து 0 to a அப்படின்னு ஆயிடுது. அப்போ the region of integration வந்து படத்தில் நம்ம காமிச்சிருக்கோம். Now we have to change the order of integration. That is, first we have to integrate with respect to y and then with respect to x. இப்போ the first integration is with respect to y அப்படின்றதுனால நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்புக்கு ஒய்யோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா y is equal to -√(a²-x² to y is equal to +√(a²-x²). அதுக்கப்புறம் அதை ஹரிசாண்டலாக நம்ம மூவ் பண்ணும்போது எக்ஸோட லிமிட்ஸ் என்ன ஆயிருதுன்னா 0 to a அப்படின்னு ஆயிடுது. அப்போ அந்த கிவன் இன்டெக்ரல் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integral -a to a integral 0 to √(a²-y² x dx dy becomes integral 0 to a integral -√(a²-x² to +√(a²-x² x dy dx. இப்போ ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இன்னர் இன்டெக்ரல் இங்கே பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இப்போ இதில் லிமிட் வந்து -a to a இருக்குது. இன்டெக்ரல் -a to a f(x) dx வந்து ட்வைஸ் இன்டெக்ரல் 0 to a f(x) dxன்னு எழுதலாம், எப்போனா f(x) ஈவனாக இருந்தால். அப்போ இங்கே எக்ஸுன்றது கான்ஸ்டன்ட், ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ இது வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதனால இதை நம்ம என்னென்னு எழுதலாம்னா ட்வைஸ் இன்டெக்ரல் 0 to a அப்படின்னு எழுதலாம். அப்போ ட்வைஸ் இன்டெக்ரல் 0 to √(a²-x² dy அப்படின்னு எழுதலாம். அப்போ therefore இந்த இன்டெக்ரல் எப்படி ஆகிடும்னா integral 0 to a ட்வைஸ் integral 0 to √(a²-x² x dy into dx. இப்போ அந்த 2 கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துடலாம். அப்போ ட்வைஸ் integral 0 to a x into dy-யை இன்டெகிரேட் பண்ணால் y லிமிட் வந்து 0 to √(a²-x² dx அப்படியே இருக்குது. இப்போ இந்த yக்கு பதிலாக அப்பர் லிமிட் √(a²-x² போடணும், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ட்வைஸ் integral 0 to a x into √(a²-x² dx. இப்போ இது அப்படியே நம்மளால் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது, வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இன்டெகிரேட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸு இன்ட்டு √(a²-x² இருக்குது. அப்போ இதில் இந்த √(a²-x² தான் நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குது. அதனால இந்த √(a²-x² ஒரு சிங்கிள் வேரியபிளாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ a² - x²க்கு பதிலாக t² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ x² இன்டெகிரேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x dx, t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t dt. அப்போ இதிலேருந்து x dxக்கு பதிலாக -t dt அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ எபவ் இன்டெகிரலில் இருக்கிற x dxக்கு பதிலாக -t dt போட்டுக்கலாம். √(a²-x²க்கு பதிலாக √(t² போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ x tends to 0 அப்படின்னா t² tends to a². அப்போ t tends to a. அதுக்கப்புறம் x tends to a அப்படின்னா which implies t² tends to 0. இப்போ which implies t tends to 0. அப்போ லிமிட் எப்படி ஆயிடுதுன்னா a to 0 அப்படின்னு மாறிடுது. அப்போ therefore the integral becomes twice integral a to 0 √(t² - t dt. இப்போ லிமிட்டை நம்ம வந்து a to 0ன்றதை 0 to a வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இன்டெக்ரல் a to b f(x) dx மைனஸ் இன்டெக்ரல் b to a f(x) dxன்னு எழுதலாம். அப்போ இந்த மைனஸ் டி டிடியில் இருக்கிற மைனஸை வந்து வெளியில் எடுத்தால் மைனஸ் இன்டெக்ரல் a to 0ன்னு வரும். அப்போ லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி அதை ப்ளஸ் ஆக்கிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வந்துடுதுன்னா ட்வைஸ் இன்டெக்ரல் 0 to a √(t²ன்றது t, அந்த t dtயில் இருக்கிற t ரெண்டும் சேர்ந்து t² dtன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் t² டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் t³/3. அப்போ 2 × t³/3 லிமிட் வந்து 0 to a. அப்போ அந்த t³ உள்ள tக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் a போடுறோம், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 2/3 × a³ அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 2a³/3. இப்போ திஸ் இஸ் த ரெக்கைர்ட் ஆன்சர். அவ்வளோதான். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை அந்த யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லையே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மேத்ஸ் டீச்சிங் அகாடமி
ட்ரிச்சி அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நியூவாக ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.